லாக்டவுன் பீரியட்ல வந்து நிறைய பேர் நிறைய சமையல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நானும் அந்த மாதிரி ஒரு 2-3 டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரியாணிஸ் தான். ஸோ டாட்டாவில் வந்து ஒரு பிரியாணி போட்டிருக்காங்க, இது எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வாஸ் அ டிசாஸ்டர், அதனால அதை தூக்கி போட்டுடலாம். இன்னைக்கு நாம ஆச்சியில வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க திண்டுக்கல் பிரியாணி சீரக சம்பா ரைஸோட இருக்கு. இது எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணுவோம். சமையல் பண்ணா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒர்த்தானு பார்ப்போம். வாங்க. 3 ஸ்டெப்பில் இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேக்கில் போட்டிருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ருபீஸு. இது உள்ள ஒரு 3 பேக்கோட வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸு. இது ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியுது. இது அவங்க கொடுக்குற ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஹோல் ஸ்பைசஸ் பேக் ஒன்று. இந்த 3 ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், க்ளீன்டு சிக்கன் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரீ குக்டு மட்டன் யூஸ் பண்ணலாம். 10 மினிட்ஸில் இந்த பிரியாணி பண்ணிட முடியும்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த பேக்கில். நான் இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மொதல் பேக்கில் இருந்த ஹோல் ஸ்பைசஸை கொஞ்சம் ஆயிலில் லோ ஃப்ளேமில் 1 மினிட் ஹீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சாப்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடுறேன். குக்கர்லேயே பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற மசாலா பேஸ்ட்டை வந்து கட் பண்ணி போடுங்க. இது தேங்காய் பால் போடலேன்னு நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்தேன். ஸோ இது எப்படி வரும்னு தெரியாது எனக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே போட்டாச்சு. மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணணும். இப்போ 400 ml தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு இந்த சீரக சம்பா ரைஸையும் வந்து இதில் சேர்த்துடுறோம். இந்த சீரக சம்பா ரைஸ் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதில் சில கிராம்பும் பார்க்கலாம், ஆனால் அப்படியே சேர்த்துடலாம். அதனால் இப்போ உங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 3 விசிலுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்கன்னா உங்கள் பிரியாணி ரெடி. செம்மையாக கம கம கமன்னு வாசனை. ரைஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு தான் இப்போ செக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரியாணியை ரெடி பண்ணிட முடியுன்றது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. சீரக சம்பா பிரியாணி excellent. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.